ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் தியானிக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு தந்ததான வேத வசனம் 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தினுடைய முதல் பகுதி. 1 Timothy 6:12 ஃபர்ஸ்ட் பார்ட். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். Fight the good fight of the faith, take hold of the eternal life to which you were called. கடந்த நாட்களில் சில செய்திகளை நம்ம பார்த்தோம். தீமையை விட்டோடி நன்மையை நாடு அப்படின்னு ஒரு செய்தியை பார்த்தோம். அடுத்ததாக விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை பற்றியதான அடுத்த செய்தி. மூன்றாவதாக நம் அழைப்பின் நோக்கத்தை பற்றியதான ஒரு முக்கியமான செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். இந்த நாள் செய்தியின் தலைப்பு நித்திய ஜீவனை பற்றிக்கொள், லே ஹோல்ட் ஆஃப் தி இட்டர்னல் லைஃப் என்பது இன்றைய செய்தியினுடைய தலைப்பு. ஏனென்று சொன்னால் திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 6:12 முதல் பகுதி. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, அதில் அவர் சொல்றாரு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். இட் இஸ் எம்பசைஸ்ட் இன் 19th verse. 19வது வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு என்று எழுதுகிறார். அப்ப திரும்பவும் அழுத்தி முக்கியமாக சொல்லுகிறதான காரியம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டவர்கள் அதை பற்றி கொள்ளும்படியாக வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கும்படியாக. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தில் பிறந்தோம், ஒரு நாள் ஆண்டவரை அறிந்தோம், அதான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறதான காரியம். அவர்களுக்கு ஒரு காரியம் கட்டளையிடப்படுகிறது, நீங்கள் பெற்றுக்கொண்ட நித்திய ஜீவனை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்கிறதான, அதற்கு பின்பு ரட்சிக்கப்பட்ட பின்பு வாழ்கிறதான வாழ்க்கைக்கான அர்த்தம் என்னன்னா, வருங்காலத்திற்காக நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக சேர்த்து வைக்கிறதான ஒரு வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஆண்டவரை அறிந்த பின்பு காணப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. கண்களை மூடுமா? ஆனபடினால இந்த செய்தி கொஞ்சம் வித்தியாசமான அல்லது முக்கியமான ஒரு செய்தி. ஏனென்றால் இந்த வார்த்தை முக்கியமாய் காணப்படுது. பெற்றுக்கொள் அப்படின்றது பார்க்கிலும் பெற்றுக்கொண்டவர்கள் அதை பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறதான காரியம் அல்லது கட்டளை. எங்கள் அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, தர்மையான வேளையிலும் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் ஓடி வரும்படியாக கர்த்தர் எங்களுக்கு தந்ததான ஜீவனுக்காக, ஆர்வத்திற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் இந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படியாய், செய்தியை கேட்கும்படியாக ஆண்டவரே இதை நீர் ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறீங்க. எங்களுக்கு பிரயோஜனமாய் அமைய கர்த்தர் நீர் கிருபை செய்யுங்க. பெற்றுக்கொள்வது ஒரு காரியம், ஆனால் பெற்றுக்கொண்டவர்களுக்கு ஆண்டவரே கொடுக்கப்படுகிற ஒரு கட்டளை, அதை பற்றிக்கொள் என்கிறதான காரியம். இதனாலே கர்த்தாவே எங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த பாக்கியத்தை நாங்கள் எழுந்து போகாம பற்றிக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்வீராக. இதை குறித்தான நல்ல உணர்வு எங்களுக்கு தாங்க, புத்தி உள்ளவர்களாய் நடந்து கொள்ள கிருபை செய்யும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை பற்றிக்கொள் அப்படின்னா நமக்கு பெற்றுக்கொள் என்று சொன்னால் நமக்கு புரியுது. ஆனால் இதில் காணப்படுகிற அந்த வார்த்தை அல்லது கட்டளை என்பது பற்றிக்கொள் அப்படின்ட்டு கட்டளையிடப்படுகிறது. கடந்த செய்தியினுடைய வேளையில் ஒரு கேள்வியை நான் உங்களிடத்துல கேட்டேன். நம்மிடத்துல எதை கண்டு நித்திய ஜீவனை நமக்கு தேவன் வாக்கு பண்ணினார்? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு செய்தியாக கேட்டேன், எதை நம்மிடத்துல கண்டு நித்திய ஜீவனை நமக்கு, எல்லாருக்கும் நித்திய ஜீவன் வாக்கு பண்ணப்பட்டிருக்கா? பூமியிலே பிறந்த வாழ்கிற மனிதர்கள் எல்லாருக்கும் நித்திய ஜீவன் என்பது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காரியமா அப்படின்னு சொன்னா நிச்சயமாக கிடையாது. எல்லாருக்கும் அழைப்பு உண்டு, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அழைப்பு உண்டு. ஆனால் அந்த வாக்கு தத்துவம் எல்லாருக்கும் கிடைத்திருக்கிறதா அல்லது அவைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறார்களா வாக்கு தத்துவத்தை அப்படின்னு சொன்னா நிச்சயமாக கிடையாது. அப்படினால்தான் அந்த கேள்வியை கேட்டேன். நம்மிடத்துல எதை ஆண்டவர் கண்டு நமக்கு நித்திய ஜீவனை வாக்கு பண்ணினார் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டேன். நிச்சயமாக நம்மிடத்துல விசுவாசத்தை கண்டு, ஹல்லேலூயா, நித்திய ஜீவனுக்கு ஏதுவான விசுவாசத்தை கண்டு. எல்லாருக்கும் தானே சத்தியம் அறிவிக்கப்படுகிறது. எல்லாருக்கும் எப்படியோ பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் போய் அவர்களுடைய காதுகளிலே விழுகிறது. எப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவன் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேளாதவர்கள் உண்டா, அறியாதவர்கள் உண்டா? அல்லது பரலோக ராஜ்யம், ஹெவன், சொர்க்கம், மோட்சம் என்கிற வார்த்தைகளை கேளாத மனிதர்கள் உண்டா? இது எல்லாமே எதை குறித்த வார்த்தைகள் அப்படின்னு சொன்னா நித்திய ஜீவனோடு சம்பந்தப்பட்ட வார்த்தைகள், அப்படித்தானே?
அப்ப எல்லாருக்கும் எப்படியா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துன்ற பேர் தெரியலனாலும் இந்த வார்த்தைகளை அவர்கள் நிச்சயமாக கேள்விப்பட்டு இருப்பார்கள். அப்ப நித்திய ஜீவனுக்கு ஏதுவான விசுவாசம் அப்படின்னு சொன்னா, உண்மையாக மோட்சத்தை அடையணும், நித்திய ஜீவனை அடையணும் அப்படின்ட்டு விரும்புகிறவனிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் உண்டு. இந்த சத்தியத்தை கேட்கிற மனுஷன் அல்லது அவரை தேடுகிற மனுஷன் இடத்துல அவர் அந்த விசுவாசத்தை கண்டால் அவனுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்னன்னா நித்திய ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தத்தை அவனுக்கு அவர் கொடுக்கிறார். விசுவாசம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அறிந்திருக்கிறீர்கள், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது அப்படி சொல்லி வாசிக்கிறோம். விசுவாசம்னா என்னன்னா உடனே டக்குன்னு இந்த டெஃபினிஷனை நம்மளால சொல்ல முடியும். அப்ப அது என்ன அர்த்தத்தை நமக்கு கொடுக்கிறது அல்லது என்ன கற்றுக் கொடுக்கிறது அப்படி சொன்னா, நிச்சயமாக காணப்படுகிறதான ஒன்று ஆனாலும் கண்களால இன்று காணாததான ஒன்றை நாம உறுதியாக நம்புகிறதற்கு பெயர் வந்து விசுவாசம் அப்படின்னு சொல்றாரு. இருக்கிறது ஆனால் இன்றைக்கு காண முடியவில்லை, ஆனால் அதை நம்ம உறுதியாக நம்புவோம் என்றால் அதற்கு பெயர் விசுவாசம் அப்படின்ட்டு என்ன பண்றாரு சொல்றாரு. அஃப்கோர்ஸ் மெய்யான விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம்னா இதுதான் டெஃபினிஷன். ஆனால் மெய்யான விசுவாசம் அப்படின்னு சொன்னா ரோமர் 10:17 இப்படி வாசிக்கிறோம், விசுவாசம் கேள்வியினாலே வரும், அதாவது கேள்விப்படுகிற வைகளினாலே வரும். அதாவது அர்த்தம் என்னன்னா வார்த்தைகளினாலே வரும் என்று சொல்லி அர்த்தம். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று சொல்லி வாசிக்க. அப்ப மெய்யான விசுவாசம் என்று சொன்னால் கேள்விப்படுகிற காரியம், ஆனால் தேவனுடைய வசனத்திலிருந்து கேள்விப்படுகிற காரியம், அதாவது சத்தியத்தை அறிகிறதினாலே உண்டாகிறதான காரியத்தை குறித்து விசுவாசம் என்று சொல்லுகிறார், அல்லது வேதம் சொல்லுகிற விசுவாசம். அதனால்தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நம்மிடத்துல நித்திய ஜீவனுக்கான விசுவாசத்தை காணும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் தான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள் என்கிறதான அந்த வாக்கு தத்துவம். அப்ப நித்திய ஜீவனை பற்றிக்கொள் என்பதனுடைய அர்த்தம் என்ன? எப்படி பற்றிக்கொள்வது? நித்திய ஜீவனுக்கு ஏதுவான விசுவாசம் அப்படின்னு சொன்னேன்ல, இதுல அடங்கி இருக்கிறதான ஆழமான காரியங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் முதலாவது நம்ம பார்க்கலாம். விசுவாசம் எப்படி வாசித்தோம்? விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் அப்படின்னு வாசிக்கிறோம். இதனுடைய அர்த்தம் என்ன? தேவனுடைய வசனத்தை கேட்கிறதுனால கேள்விப்படுகிறதுனால உண்டாகிறதான விசுவாசம். சத்தியம்னு நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? சத்தியம் சத்தியம்னு சொல்றோம். சத்தியம் என்பது பொதுவான ஒரு வார்த்தை. இப்போ சத்தியம் பொதுவான வார்த்தையா இல்லையா? சத்தியம் எல்லாரும் யூஸ் பண்றது தானே இல்ல? சத்தியம் என்பது பொதுவான ஒரு வார்த்தை, உண்மை என்பதை குறிக்கிறது. சுவிசேஷம் என்கிறதான வார்த்தை ஆத்தும ரட்சிப்பிற்கான செய்தியை குறிக்கிறது. சுவிசேஷம் என்பது சத்தியம் தான். ஆனா சுவிசேஷம் நீ ஏன் தனியா சொல்றோம், அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஆத்தும ரட்சிப்பிற்கான செய்தி. சுவிசேஷ செய்தினா அதை கேட்டு ஒருவன் ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால் அவனுடைய ஆத்துமா மீட்கப்படும், ரட்சிக்கப்படும் அப்படின்றதுக்கான செய்தியை வந்து பார்த்தீங்கன்னா சுவிசேஷம் கொண்டு சொல்லுகிறது. அப்போ ஒருவன் சத்தியத்தை விசுவாசிக்கிறான் அப்படின்னு சொன்னா அதனுடைய பொருள் என்ன? எப்படியாக நம்ம அதை நினைக்கிறோம்? சத்தியத்தை விசுவாசிக்கிறான், சத்தியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொன்னா ஆத்தும ரட்சிப்பிற்கான செய்தியை கேட்கிறான். முதலாவது ஆத்தும ரட்சிப்பிற்கான செய்தியை அறிகிறான். ஆத்தும ரட்சிப்புக்கான செய்தியை, அதாவது சத்தியத்தை உணர்ந்து கொள்ளுகிறான். ஆத்தும ரட்சிப்பிற்கான அந்த செய்தியை அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். ஹியரிங் த ட்ரூத், நோயிங் த ட்ரூத், அண்டர்ஸ்டாண்டிங் த ட்ரூத் அண்ட் அக்செப்டிங் த ட்ரூத். அப்போ சத்தியத்தை ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்ளுகிறான், சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுகிறான் அப்படி சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சுவிசேஷம் என்கிற சத்தியத்தை அவன் கேட்கிறான், கேள்விப்படுகிறான், அதை வந்து அறிந்து கொள்ளுகிறான், அதை புரிந்து கொள்ளுகிறான், அதை ஏற்றுக்கொள்ளுகிறான் அப்படி சொன்னா அவன் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லி அர்த்தம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விசுவாசத்திற்குள் அடங்கி இருக்கிறதான காரியம். இது முதலாவது. அப்ப இவைகளெல்லாம் ஒருவனிடத்துல உண்டானால் அவன் சத்தியத்தை விசுவாசிக்கிற மனிதன், விசுவாசிக்கிறவன் என்று அர்த்தம். அதே மாதிரி தேவ வசனத்தை ஏற்றுக்கொள்வதனால் உண்டாகிற மனம் திரும்புதல் என்பது இரண்டாவது காரியம். மனம் திரும்புதல் அப்படின்ற வார்த்தையை நீங்க கிறிஸ்தவத்துக்குள்ள நீங்க கேட்டிருப்பீங்க. இப்ப மனம் திரும்புதல் என்பது வேதத்தை நீங்க வாசிக்கும் போது மனம் திரும்புதல்னா என்னன்னு நினைக்கிறீங்க? எப்படி நீங்க புரிந்து கொண்டு இருக்கிறீர்கள் மனம் திரும்புதல் அப்படின்றதான வார்த்தையை?
பழைய வாழ்க்கையிலேருந்து அப்படியே திரும்பிட்டது. இப்படி போய்கொண்டிருந்ததான பாதையில் அப்படியே அபவுட் ஹேண்ட் போட்டு அப்படியே திரும்ப சரியான பாதைக்கு திரும்புகிறது. இப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம். அப்படியே மனம் பார்த்திங்கன்னா இப்போ அப்படியே புதிதாகிறது, வேற வழிக்கு திரும்புறது தான் மனம் திரும்புதல், அல்லது பாவ வாழ்க்கையை விடுகிறது. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மனம் திரும்புதலை குறித்து நீங்கள் யோசிப்பீங்க. நீங்கள் ஆழமாக யோசிப்பீர்கள் என்று சொன்னால், அல்லது வேத மனம் திரும்புதல் என்று சொல்லும்போது அது ஆவிக்குரிய காரியமா இல்லையா? மனம் திரும்புதல் என்பது நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? அது ஆவிக்குரிய காரியமா, அல்லது பூமிக்குரிய காரியமா, அல்லது என்னுடைய சரீரத்துக்குரியதான காரியமா? நிச்சயமாக மனம் திரும்புவது ஆவிக்குரிய காரியம் தான் இல்லையா? சரி, ஓகே. அப்போ ஒருவன் மனம் திரும்பினவன் என்பதனுடைய பொருள் என்ன பார்க்கலாம். இதுவரை தான் பொய்யை சத்தியம் என்று எண்ணி இருந்த மனிதன் என்று ஒத்துக்கொண்டவன். சத்தியத்தை நீ கேட்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம முதல்ல பார்த்தோம் சத்தியம்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டு, அந்த சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனா என்ன அப்படின்னு பார்த்தோம். அப்போ அப்படி விசுவாசிக்கிறதான மனுஷன் அடுத்தது என்ன உண்டாகணும்? அவனுக்கு மனம் திரும்புதல் உண்டாக வேண்டும். அப்ப இதுவரை தான் சத்தியம் என்று எண்ணி இருந்த தான காரியம் பொய்ன்னு ஒத்துக்கொள்ளுகிறான், அப்படிதானே? இல்லைன்னா எதுக்கு மனம் திரும்பணும்? இப்போ சிந்திச்சு பாருங்க. ஒரு மனுஷன் எதுக்குங்க மனம் திரும்பணும்? இதுவரை நான் சத்தியம் என்று அறிந்து கொண்டிருந்த காரியம் பொய் என்று அவன் மனதார ஒத்துக்கொள்ளுகிறான் என்று அர்த்தம். இதுவரை அறிந்திருந்தேன் என்று எண்ணி இருந்தது ஒரு தவறான புரிதல் என்று அவன் ஒத்துக்கொள்ளுகிறான் என்று அர்த்தம். இது என்னன்னா, எல்லாத்தையுமே நல்லா புரிந்து கொள்ளுங்க. எல்லாமே ஆவிக்குரிய காரியத்தை குறித்து நான் பேசுகிறேன். அதாவது டிராவலிங் டுவர்ட்ஸ் ஹெவன், பரலோக ராஜ்யத்தை குறித்து என்னுடைய பிரயாணம், என்னுடைய வழி. அதாவது இப்படி எடுத்துக்கோங்களேன், ஆன்மீக வாழ்க்கையை குறித்து நான் பேசி கொண்டு இருக்கிறேன். மனம் திரும்புதல் என்கிறதான இப்போ நான் பார்த்தீங்கன்னா இதை கற்றுக்கொண்டேன், நான் மேத்ஸில் இதை கற்றுக்கொண்டேன், இவ்வளவு நாள் தவறாக புரிந்து கொண்டேன் அப்படி நினைக்கிறது கிடையாது. இது ஃபுல்லாகவே ஆன்மீக காரியத்தை குறித்து, ஆவிக்குரிய காரியத்தை குறித்து பேசுகிறபடினாலே இதுவரை தனக்கு உண்டாயிருந்ததான தெய்வ நம்பிக்கை தவறானது என்று ஒரு மனுஷன் ஒத்துக்கொள்ளுகிறான் என்று சொல்லி அர்த்தம். அதான் மனம் திரும்புதல். இதுவரை தனக்கு காணப்பட்ட விசுவாசம், நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி விசுவாசம் காணப்பட்டிருக்குமா? காணப்பட்டிருக்காது, இருந்திருக்குமா இல்லையா? நிச்சயமாக ஒரு விசுவாசம் காணப்பட்டிருக்கும், ஒரு தெய்வ நம்பிக்கை காணப்பட்டிருக்கும். தனக்கு காணப்பட்டதான அந்த தெய்வ நம்பிக்கை தவறானது என்று ஒத்துக்கொள்ளுகிறதுனா என்ன? அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஆமா, நான் இந்த ஆண்டவரை அறிகிறதற்கு முன்பாக எனக்கு ஒரு தெய்வ நம்பிக்கை காணப்பட்டது, அது தவறான தெய்வ நம்பிக்கை என்று அக்செப்ட் பண்ணிக்கிறது. இதுவரை நான் சென்று கொண்டிருந்ததான அந்த மார்க்க பாதை அல்லது ஆன்மீக வழி தவறானது என்று ஒத்துக்கொள்ளுகிறதான மனுஷன் என்று அர்த்தம். மனம் திரும்புகிறான் என்றால் இதுவரை மெய்யான தெய்வத்தை தான் தவறாக புரிந்து கொண்டிருந்தேன் என்று ஒத்துக்கொண்டவன். இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, எந்த ஜனங்கள்ட்ட போய் நீங்க தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள்ட்ட கேட்டீங்கனாலும் அவங்க தெய்வத்தை குறித்து என்ன சொல்லுவாங்க? நான் நம்புகிற தெய்வம் மெய்யான தெய்வம், பொய்யான தெய்வத்தை நம்புகிறேன்னு யாராவது சொல்லுவாங்களா? ஆனா அவங்கள்ட்ட தானே போய் நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறீங்க. நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறது எல்லாத்தையும் தானே போய் அறிவிக்கிறீங்க. இதுதான் நான் நம்புகிற தெய்வம் மெய்யான தெய்வம்னு சொல்லுகிற மனுஷன்ட்டையும் போய் நான் சுவிசேஷம் சொல்றேன்னு சொல்றீங்க. அப்போ அவன் மனம் திரும்பிட்டேன் அப்படின்னு சொன்னான்னா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நிச்சயமாக நான் மெய்யான தெய்வத்தை இதுவரை தவறாக புரிந்து கொண்டிருந்தேன் என்று உண்மையாலுமே நீங்க சொல்ற சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவன் பார்த்தீங்கன்னா மனம் திரும்பி இருக்கிறான்னா அதை ஒத்துக்குவான். அடுத்ததாக, இதுவரை தான் வாழ்ந்த வாழ்க்கை பாவம் நிறைந்ததென்றும் அர்த்தமற்றதான ஒரு வாழ்க்கைய நான் வாழ்ந்தேன், இவ்வளவு நாள் ஏன் வாழ்ந்தனே தெரியல, அப்படி ஒரு மனுஷன் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்பதையும் அவன் ஒத்துக்கொள்ளுகிறான். ஏன்னா பாவ உணர்வடையாதபடிக்கு மனம் திரும்புதல் என்பது அவசியமே கிடையாது இல்லையா? வானபடினால் தன்னுடைய வாழ்க்கை இவ்வளவு நாள் பாவம் நிறைந்த வாழ்க்கை என்று அவன் ஒத்துக்கொள்ளுகிறான் என்று அர்த்தம். தன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு லாபம் என்று கருதியதெல்லாம் இப்பொழுது இன்று சத்தியத்தை கேட்ட, புரிந்து கொண்ட, ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து நஷ்டம் என்று புரிந்து கொண்டவன். ஹல்லேலூயா, அப்படியா இல்லையா? இப்ப ஒரு ஆன்மீக வழியை நாம தெரிந்து கொண்டோம், ஒரு மார்க்கத்தை தெரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா அதற்கு கோட்பாடுகள்லாம் நிறைய காணப்படும். இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் செய்யணும், அப்படிலாம் நிறைய இருக்கும் இல்லையா? அப்ப அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப விசுவாசத்தோடு கூட, நம்பிக்கையோடு கூட, வாஞ்சியோடு கூட என்ன பண்ணுவாங்க, இந்த மார்க்கத்தில் இருக்கிறவர்கள் அதை பின்பற்றுகிறவர்களா இருப்பாங்க. ஏன்? அது அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு லாபம் என்று அவர்கள் கருதுகிறார்கள்.
இது என்ன பரலோகத்துக்கு கொண்டு போகிறதற்கு அல்லது என்னுடைய தேவனோடு கூட நான் அருகிலே நெருங்குவதற்கு இது மிகவும் லாபமான காரியம் என்று சொல்லி அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னை ஒருத்து, தன்னை ஒடுக்கி, தன்னை தாழ்த்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுகிறவர்களா இருப்பாங்க. ஆனபடினால சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறதான மனுஷன் தன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இவ்வளவு நாட்கள் லாபம் என்று தான் கருதினதான அத்தனை காரியங்களும் சத்தியத்தை அறிந்த இன்றிலிருந்து இதெல்லாம் வேஸ்டா காணப்படுச்சு, நஷ்டம் என்று அவன் ஒத்துக்கொள்ளுகிறான் என்று அர்த்தம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் பவுல் இப்படி சொல்லுகிறார். 6வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஏன் இப்படிலாம் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இதுதான் உண்மை. மனம் திரும்புறதுன்னா இப்படி ஒரு மனுஷன் தன்னை தாழ்த்தி ஒத்துக்கொண்டா அவன் மனம் திரும்பி இருக்கான்னு அர்த்தம். இப்படிலாம் நீங்க யோசித்து பார்க்கணும், இப்படிலாம் நம்ம மனம் திரும்பி இருக்கிறோமா அப்படின்ட்டு நீங்க யோசித்து பாருங்க. பிலிப்பியர் 3:6வது வசனத்திலிருந்து, பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் யாரு? நமக்கு இத்தனை நிருபங்களை எழுதின பவுலுடைய பழைய வாழ்க்கையை குறித்து அவர் எழுதுகிறார். பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். அப்ப இது என்ன நம்பிக்கையில் அவர் செய்தாரு? பெரிதான ஒரு நம்பிக்கை காணப்படுது. இந்த வேத வசனத்திற்காக கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினா பெரிதான பாக்கியம், தெய்வத்திற்கு செய்கிறதான தொண்டாக அவர் பார்த்தார். 7வது வசனம், ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ. என்ன லாபம் இது? தேவனுக்கு செய்கிறதான அந்த சேவை அவரை இன்னும் தேவனிடத்துல ரொம்ப ஐக்கியப்பட வைக்கும், இன்னும் தேவனிடத்துல நெருங்க வைக்கும் என்று அவர் நம்பினார். எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக, என்றைக்கு நான் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டேனோ, கிறிஸ்து யார் என்று அறிந்து ஏற்றுக்கொண்டேனோ அன்றிலிருந்து இவைகளெல்லாம் நஷ்டம் என்று எண்ணினேன். என்ன வாழ்க்கைடா வாழ்ந்தோம், என்ன தெய்வத்துக்கு சேவை பண்ணோன்ட்டு யாருக்கு சேவை பண்ணி கொண்டிருந்தோம் என்று சொல்லி எல்லாவற்றையும் நஷ்டம் என்று அறிந்து புரிந்து கொண்டார். 8வது வசனம், அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டது. இப்ப பிரசன்ட், நான் ரட்சிக்கப்பட்ட பின்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்த பின்பு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில அவரை அறிகிற அறிவுக்காக மற்றதெல்லாம் எனக்கு நஷ்டம். அப்படின்னா எனக்கு எதுவுமே ப்ரிஃபரன்ஸ் கிடையாது, எதுவுமே ப்ரையாரிட்டி கிடையாது. இதுதான் என்னுடைய ப்ரையாரிட்டி, இயேசு கிறிஸ்துவை இன்னும் மென்மேலும் அறிகிறதான காரியம் தான் எனக்கு ப்ரையாரிட்டி, அவரை தேடுகிறது தான் எனக்கு ப்ரையாரிட்டி, எனக்கு ப்ரெஃபரன்ஸ் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். மற்றதெல்லாம் நஷ்டம்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் எனக்கு செகண்டரி. அடுத்து பாருங்க, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும் படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக்கும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஆனபடினால தான் நான் உங்களுக்கு நிறைய லிஸ்ட்டை சொன்னேன். என்ன அப்படின்னு சொன்னால், உண்மையான மனம் திரும்புதல் அப்படின்னு சொன்னால் இப்படி பார்த்தீங்கன்னா தன்னுடைய பழைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்து என்றைக்கு நீங்கள் கண்டு அறிகிறீர்களோ அன்றிலிருந்து பழைய வாழ்க்கைலாம் வேஸ்ட்டுன்னு உங்களுக்கு புரியணும். இனி வாழ்கிற வாழ்க்கை தான் முக்கியம். பழைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா லாபம்னு நான் நினைச்சேன், ஆனால் அது லாபம் கிடையாது. இன்னையிலேருந்து நான் வாழ்கிற வாழ்க்கை, அதை மனம் திரும்பினதுக்கு பின்பு வாழ்கிற வாழ்க்கை தான் உண்மையாக காணப்படுகிற வாழ்க்கை என்று சொல்லி அறிகிற மனுஷன். அப்போ இவைகளெல்லாம் மெய்யாய் ஒத்துக்கொண்டதான ஒரு மனிதன் அல்லவா மனம் திரும்பினவன். அப்போ நம்ம ஈஸியாக நம்ம கேட்கிறோம், நீ மனம் திரும்பி இருக்கிறையா, நீ விசுவாசிக்கிறியா அப்படி சொல்லி என்ன பண்றோம், ஈஸியா கேட்கிறோம். ஆனா இந்த வேதத்துல நித்திய ஜீவனுக்கு ஏதுவான அல்லது ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் என்பதோ அல்லது அந்த மனம் திரும்புதல் என்பதோ அப்படி சாதாரணமான ஒரு காரியமாக வேதம் அதை பார்க்கவில்லை. சரி, 3வதாக என்ன அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது, ரட்சிப்புக்கு ஏற்றதான கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் இன்னொரு டேர்ம் கூட அதுக்கு சொல்லலாம். என்னன்னா விசுவாசத்தினால் உண்டாகிற கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் எதனால உண்டாகும்? கீழ்ப்படிதல் வார்த்தை ரொம்ப ஜென்ரலான ஒரு வார்த்தை. கீழ்ப்படிதல் எதனாலலாம் உண்டாகலாம்? கீழ்ப்படிதல் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு நல்ல மனுஷனாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். நல்ல ஒரு மனுஷனாக இருந்தான்னா நமக்கு மேலே அதிகாரம் காணப்படுது, நம்ம பெரியவங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவான், அவன் கீழ்ப்படிக்கிறவனாய் காணப்படுவான்.
பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறவன், பெற்றோருக்கு எத்தனை பேர் விசுவாசித்து கீழ்ப்படுகிறீங்க? பெற்றோருக்கு அன்பின் நிமித்தமா, சின்னதுல பயந்து சொல்ற மாதிரி, வளர்ந்தா அன்பின் நிமித்தமாக, அப்படிதானே? அப்ப கீழ்ப்படுகிறதற்கு பல காரியங்கள் காணப்படும். என்ன? பயம் காணப்படலாம், அன்பு காணப்படலாம், அல்லது ஒரு நல்ல ஒரு மனிதனாக, பண்புள்ள ஒரு மனிதனாக காணப்பட்டா யாருக்கு கீழ்ப்படினுமோ அவங்களுக்கு என்ன பண்ணுவான்? கீழ்ப்படிந்து நடப்பான். இப்படி இங்கே யோசித்து பார்த்தீங்கன்னா கீழ்ப்படுகிறதற்கு நிறைய காரியங்கள் காணப்படலாம். ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா தேவனுக்கு கீழ்ப்படுகிறதற்கு இவைகள் எல்லாம் ஓகே. பயப்படுறோம், அவர் தேவன் என்பதற்காக பயப்படுறோம், அவர் இடத்துல அன்பு செலுத்தி கீழ்ப்படுகிறோம், எல்லாம் ஓகே. ஆனால் ரட்சிப்பிற்கு அல்லது நித்திய ஜீவனுக்கு ஏதுவானதான விசுவாசத்தில் ஆழமாக அடங்கி இருக்கிற காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கீழ்ப்படிதல் என்பதும் வருகிறது அல்லவா? அப்போ அந்த கீழ்ப்படிதல் விசுவாசத்தினால் உண்டாகிறதான கீழ்ப்படிதல், அவரை நீ விசுவாசிக்கிறபடியினாலே உண்டாகிறதான கீழ்ப்படிதல். ஆபிரகாம் கர்த்தராலே சோதிக்கப்பட்ட போது, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். ஆதியாகமம் 22:12 கர்த்தர் சொல்றாங்க, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக அவனை ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க பார்க்கும்போது, இந்த ஃப்ரேஸ் அல்லது ஆண்டவர் பேசுகிற அந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அவனை அழைத்து தெரிந்து கொண்டு வந்து வருஷங்கள் ஆகிவிட்டது. எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சுல, ஏறக்குறைய எத்தனை வருஷங்கள் இருக்கும்? ஒரு 75 அழைத்திருந்தார் என்று சொன்னால், 100 வயது ஆகும்போது இந்த ஈசாக்கு பிறகுறான். இவனுக்கு ஒரு ஏறக்குறைய ஒரு 14 வயசாவது காணப்படும் கொண்டு போயிருக்கும்போது. அப்போ ஒரு 30-40 வருடங்களுக்கு பின்பாக ஆண்டவர் பேசுறாரு, சோதிக்கிறாரு. சோதிச்சு அதற்கு பின்பாக பேசும்போது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்போது அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த கீழ்ப்படிதல் எதனால் உண்டானது? சிந்திச்சு பாருங்க. தேவன் மேல வைத்திருந்ததான அப்படிப்பட்டதான ஒரு விசுவாசம், அந்த விசுவாசத்தினாலே உண்டானதான ஒரு கீழ்ப்படிதல். அப்ப ரட்சிப்பு கேட்டதான கீழ்ப்படிதல் என்று சொன்னால், நீ தேவன் மேல விசுவாசம் வைக்கிறல்ல, அந்த விசுவாசத்திற்குள்ள என்ன அடங்கி இருக்கிறது என்று சொன்னால், இந்த கீழ்ப்படிதல் என்கிறதான ஆழமான ஒரு காரியமும் அடங்கி இருக்கிறது. கடைசியாக நம்பிக்கையில உறுதியா இருக்கு. இப்படி வாஸ்தவம், நம்ம நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது என்று சொல்லி நம்ம வாசித்தோம் இல்லையா? அப்ப இந்த நம்பிக்கையில உறுதியாக காணப்படல. இப்ப நான் பிள்ளைகள்கிட்ட நான் பேசும்போது ஒரு காரியத்தை பேசினேன். நான் ஆண்டவர் உணர்த்தின காரியம் நேற்று, அது திரும்பவும் நான் சொன்னேன். அது அவர்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் நீங்க எடுக்கலாம். என்னன்னா, கர்த்தர் நமக்கு என்ன வச்சிருக்காரு? நன்மையான காரியங்களை நமக்கு வைத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு தீமையான காரியங்களை வைப்பாரா? அப்பா தீமையான காரியத்தை வைப்பாரா? நன்மையான காரியத்தை வைத்திருக்கிறார். நம்ம இன்னைக்கு பெற்றுக்கொள்ளவில்லை. அது ஒரு தேவன் சொல்லுகிற காரியம் என்னன்னா, நான் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மையான காரியங்களை நீங்கள் இழந்து போகாதபடிக்கு பெற்றுக்கொள்ள என்ன பண்ணணும்? பிரயாசப்பட வேண்டும். உங்களுக்கு உடனே காணப்பட்டுச்சு, கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா நீங்க பிரயாசப்பட வேண்டாம். உங்களுக்கு வைத்திருக்கிற காரியம் ஆனால் உங்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை, ஆனால் உங்களுக்காக நான் வைத்திருக்கிற காரியம், அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்? பிரயாசப்பட வேண்டும். அப்ப நம்பிக்கையில உறுதினா என்ன அர்த்தம்? அவரை நம்புகிறோம், அவருடைய வார்த்தைகளை நம்புகிறோம், ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அப்ப அவைகளை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் எப்படி இருக்கணும்? அதுல உறுதியாக இருக்கணும். ஆனபடிதான் அந்த விசுவாசத்தை குறித்து பேசும்போது, நம்பப்படுகிறவருடைய நீ நம்புற, ஆனா அதுல உறுதியா நீ காணப்படணும். எது வரைக்கும் அப்படின்னு சொன்னா, காணப்படாததை நீ நிச்சயமாய் காண்கிற வரை உறுதியாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப ரட்சிப்புக்கு அல்லது நித்திய ஜீவனுக்கு ஏதுவான அந்த விசுவாசத்தை கண்டு அவர் வாக்கு பண்ணினார் அல்லவா, அதற்குள்ள இந்த காரியங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அப்ப நித்திய ஜீவனை பற்றிக்கொள் என்பதனுடைய அர்த்தம் எப்படி நீங்க கேட்கலாம்? பற்றிக்கொள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பற்றிக்கொள்றதுன்னா இதுதான். ஆகையால பெற்றுக்கொண்டதானதை பற்றிக்கொள்வது நமக்கு அவசியம். ஹல்லேலூயா. இப்ப நித்திய ஜீவனை பெற்றுக்கொள் என்பது அழைப்பு, பற்றிக்கொள் என்பது கட்டளை. பெற்றுக்கொள் என்பதற்கு யாராவது கட்டளை கொடுப்பாங்களா? இப்ப நம்ம கிஃப்ட் கொடுத்தோம் பிள்ளைங்களுக்கு, நீ இதை பெற்றுக்கொள்ளலாம், அடி பிச்சிடும் அப்படின்னு நம்ம எதாவது மிரட்டணுமா? இது பிள்ளைங்க வேணாம், எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்ப கிஃப்ட் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதை கொடுக்குறவங்களுக்கு அதனுடைய வேல்யூ தெரியும். ஆனால் பெற்றுக்கொள்கிறவர்களுக்கு எப்போதுமே அதனுடைய வேல்யூ தெரியுமா அப்படின்னா
தெரியாது. அநேக நேரங்களிலே பார்த்தீங்கன்னா தெரியாது. ஏன்? அது ஃப்ரீயாக தானே கிடைக்குது. அப்போ நித்திய ஜீவனுடைய வேல்யூ ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா ஆண்டவர் தான் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாரு? இந்தா பெற்றுக்கொள் அப்படி சொல்லிட்டாரா? நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறதற்கு நம்முடைய பாவத்தை அவர் மன்னிக்க வேண்டும். நம்மை பார்த்தீங்கன்னா மீட்டெடுக்க வேண்டும். அதற்கு அவர் தன்னையே தர வேண்டும். சும்மா கிடையாது. அவர் தன்னையே தர வேண்டும். அவர் இறங்கி தன்னையே அவர் தர வேண்டும். அவருடைய சரீரத்தையே நமக்காய் பிற்க ஒப்பு கொடுக்க வேண்டும். தன்னுடைய சுய ரத்தத்தையே அவர் சிந்த வேண்டும். அப்பதான் என்ன பண்ண முடியும்? அப்ப அதனுடைய வேல்யூ யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். ஆனா அதை பெற்றுக்கொள்கிற நமக்கு அந்த வேல்யூ தெரியுமா? அப்படின்னா தெரியாது. ஆனபடினாலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள் என்பது கட்டளை அல்ல, இது அழைப்பு. எல்லா மனிதர்களுக்கும் உண்டாகிறதான அழைப்பு. அவருடைய சாயலாக, அவருடைய ரூபமாக உண்டாக்கப்பட்டு விழுந்து போனதான எல்லா மனிதர்களுக்கும் அந்த தெய்வம் கொடுக்கிறதான அழைப்பு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள். ஆனா அதே நேரத்தில் பெற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன சொல்றாரு? அவரு ஆலோசனை எல்லாம் சொல்லல, கட்டளை கொடுக்கிறார். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். என்ன அப்படின்னா கட்டளை கொடுக்கிறார். நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டதான நித்திய ஜீவனை நினைவண்ண பற்றிக்கொள்ள, இழந்து போயிடாத அப்படின்ட்டு சொல்றதான காரியம். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்ப தேவனுடைய அழைப்பை பார்த்தீங்கன்னா ஏற்கிறவர்கள் அவரிடத்துல நித்திய ஜீவனுக்கான வாக்கு தத்துவத்தை பெறுகிறார்கள். இதான் நான் ஆரம்பித்தேன். உங்களுக்கு எல்லாருக்கும் நித்திய ஜீவனுக்கான வாக்கு தத்துவம்லாம் கிடையாது. நித்திய ஜீவனை நான் அவனை கொடுப்பேன்னு அழைக்கிறாரு. ஆனால் வருகிறவர்களுக்கு என்ன பண்றாரு? வாக்கு கொடுக்கிறாரு. 1 யோவான் 2:25 வாசிக்கிறோம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த, நித்திய ஜீவனை உங்களுக்கு அளித்தேன் என்பதே அவர் செய்த வாக்குத்தத்தம் அல்ல. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே. ஏன்னா கம்ப்ளீட் ஆகல, இன்னும் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம் என்று நம்ம சொல்லுகிறோம். ஆனால் நித்திய ஜீவன் பூரணமாக வேண்டுமானால் என்ன பண்ணணும்? நம்ம பெற்றதான நித்திய ஜீவனை, ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டுமா இல்லையா? அப்ப வேதம் சொல்லுகிறது நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு தந்ததான, செய்ததான வாக்கு தத்துவமாய் இருக்கிறது என்று யோவான் 2:25 அவர் முதல் நிருபத்தில் அவர் எழுதுகிறார். அப்ப நித்திய ஜீவனுக்கான வாக்கு தத்துவத்தை பெற்றவர்கள் அதை பற்றி கொள்ளும் பொழுது, இப்ப பற்றி கொள்றதுன்னா உங்களுக்கு தெரியும்ல, பற்றி கொள்ளுதல்னா என்ன அர்த்தம்? இப்ப நீங்க உங்களுக்கு இப்பெல்லாம் உங்களுக்கு வாட்ச் கொடுத்தோம்ல, கிஃப்ட் என்ன கூட ரிவீல் பண்றேன் நான். வாட்சை நீங்க பத்திரமா என்ன பண்ணலாம்? வச்சிருக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம்? இது என்னடா வாட்சு அப்படின்னு என்ன பண்ணலாம்? தூக்கி போடலாம். இல்லை எங்கேயோ அதை வச்சுட்டு யாரோ அதை எடுத்துக்கொண்டால் நீங்கள் அதை இழந்து கூட போல. அப்படி தானே? அப்போ அதை போல நாம் பெற்றுக்கொண்டதான நித்திய ஜீவனை நாம் தக்க வைத்துக் கொள்வது நம்முடைய கரத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற காரியமாக இருக்கிறது. ஆனபடினால்தான் வேதம் சொல்லுகிறது பற்றி கொள்ள வேண்டும். பற்றி கொள்றதுனா என்னன்னு உங்களுக்கு தெரியலன்னா ரெஃபர் டு த 4 points we just discussed. என்ன அப்படின்னு சொன்னா, விசுவாசம்னா என்ன அப்படின்னு சொன்னேன், மனம் திரும்புதல்னா என்ன அப்படின்னு சொன்னேன், கீழ்ப்படிதல்னா என்ன, உறுதியா இருப்பது, அந்த நம்பிக்கையில உறுதியா இருப்பதுன்னா என்னன்னு சொன்ன, இவைகளெல்லாம் அடங்கினது தான் என்ன அப்படின்னா ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம். அப்படிப்பட்ட விசுவாசத்தை உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கண்டுதான் ஆண்டவர் என்ன சொன்னாரு? நித்திய ஜீவனை உங்களுக்கு அளிப்பேன் என்று வாக்கு பண்ணினார். இல்லை இன்ட்ரெஸ்டிங்கான சில வசனங்கள் போன இதில் கூட நான் உங்களுக்கு டச் பண்ணேன், திரும்பவும் வாசிக்கிறேன் இதை உங்களுக்கு புரிய வைக்கிறதற்காக. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் எப்படி வாசிக்கிறோம்? ஆதியாகமம் 12:1-2. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன? வாக்கு தத்துவம். என்ன அப்படின்னு சொன்னா, அவன் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறான். 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அவன்கிட்ட பேசுறார். அவன் வருகிறான், தகப்பனோடு கூட புறப்பட்டு வருகிறான், லோத்தோடு கூட புறப்பட்டு வருகிறான், தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு வருகிறான். ஒரு இடத்துல தங்குறாங்க. அங்கேருந்து திரும்பவும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நீ அங்கேருந்து கிளம்பு அப்படின்றார். அவன் அங்கிருந்து புறப்பட்ட பின்பு ஆண்டவர் அவன்கிட்ட பேசுறதான காரியம் தான் இது. என்ன அப்படின்னா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவே, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. இதுக்கு பேர் என்ன?
இதுக்கு பேர் வாக்கு தத்துவம். ஆண்டவர் அழைத்தார், கீழ்ப்படிந்தான், அவனுக்கு என்ன கொடுக்குறாரு? வாக்கு தத்துவத்தை கொடுக்குறாரு. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆதியாகமம் 22:17. நான் அதே ஆபிரகாம் தான், கொஞ்சம் வயசு ஆயிடுச்சு, நாட்கள் ஆயிடுச்சு, வருஷங்கள் போயிடுச்சு. அவர் அப்ப சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருகை பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் ஆண்டவர் திரும்ப அவன்கிட்ட என்ன பண்றாரு? பேசுறார். இப்ப இதை நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கு எப்படிதான் தோணும் அப்படின்னா, அவர் சொன்னதான வாக்கு தத்துவத்தை அவர் ரிப்பீட் பண்றாரு, உறுதிப்படுத்துறாரு அப்படின்ட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை பார்ப்பீங்க. ஆனால் இதை குறித்து பார்த்தீங்கன்னா எபிரேய நிருபத்தை எழுதுகிறவர் இதை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றார் என்ன அப்படின்ட்டு. எபிரேயர் 6:13-18 நான் வாசிக்கிறேன், உங்களுக்கு அது புரியும். அதை வாசிக்கும் போது, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு தத்தம் பண்ணின போது, எங்க ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல, அவன் கீழ்ப்படிந்து வந்தபோது, விசுவாசித்து வந்தபோது, மனம் திரும்பி வந்தபோது ஆண்டவர் என்ன பண்றாரு? வாக்கு தத்தத்தை பண்றாரு. அதுதான் நம்ம வாசிச்சோம். இப்ப ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு தத்தம் பண்ணின போது ஆணை இடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரில் தானே ஆணையிட்டு. இப்ப ஆணையிடும் போது எப்படி நம்ம ஆணையிடுவோம்? ஏதாவது ஆணையிடுறது அப்படின்னா எப்படிதான் ஆணையிடுவோம்? நம்மளை விட பெரியவர்கள் பேர்ல அல்லது நம்மை விட முக்கியமானவர்கள் பேர்ல என்ன பண்ணுவோம்? ஆணையிடுவோம். இப்ப தேவன் ஆணையிடணும்னா அவருக்கு மேல பெரியவர் இல்ல சமமான 3 பேர்னா இந்த பக்கம் கை வச்சு இந்த பக்கம் கை வச்சு, இல்லை இவருடைய பேரை சொல்லி அவருடைய பேரை சொல்லி என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஆனா தேவன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தேவன்னா ஒருத்தர், அவருக்கு மேல இன்னொருத்தர் கிடையாது, அவருக்கு சமமா வேற ஒருத்தர் கிடையாது. ஆனப்படினால் ஆணையிடுறதுக்கு வேறொரு நாமமோ வேறொரு ஆளோ வேறு தெய்வமே கிடையாது. ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே அவர் தான் ஆபிரகாமின் தேவன், அவர் தான் நம்முடைய தேவனாகவும் இருக்கணும். அப்ப தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரில் தானே ஆணையிட்டு அவர் சொல்றாரு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. அப்ப ஆண்டவர் திரும்பவும் அந்த வாக்கு தத்தத்தை ரிப்பீட் பண்றதை போல காணப்படும். ஆனா அது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அவர் ஆணையிடுகிறாரா. நான் உனக்கு முன்னாடி சொன்னேன் அந்த வாக்கு தத்தத்தை பாத்தீங்கன்னா, நான் இப்ப என்ன பண்றேன்? ஆணையிட்டு சொல்கிறேன் என்று சொல்லி, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் உணர்த்தின சொன்ன ஒரு காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். உங்களுக்குன்னு நியமிக்கப்பட்டதை நீங்க இழந்து போகாதபடிக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு பிரயாசப்படணும். பிரயாசப்படணும்னா உடனே அது அர்த்தம் வை எஃபர்ட் அப்படின்னா, நீங்க அதை நம்பணும், விசுவாசித்து ஜெபிக்கணும், அதற்காக காத்திருக்க வேண்டும். அதுதான் பிரயாசம்ன்றது. நீங்க பாத்தீங்கன்னா சும்மா அமர்ந்திருப்பேன் ஆண்டவர் பார்த்துக்குவாங்க அப்படி இல்லை. நீங்க நம்பினால் என்ன பண்ணணும்? அதுக்கு விசுவாசத்தோடு கூட நீங்க ஜெபம் பண்ணணும், அதற்காக நீங்கள் உறுதியோடு கூட நீங்கள் காத்திருக்க வேண்டும். அப்ப அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். 16 வருஷம். மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள், உறுதி பண்ணும்படி ஆணையிடுதலே சகல விவாதங்களுக்கு முடிவு. அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினாலே நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். ஒரே காரியத்தான் 2 தடவை பேசினாரு. முதல்ல வாக்குத்தத்தம் பண்ணினாரு, அவன் அதை பற்றி கொள்ளும் போது, பற்றி கொள்றதுன்னு என்ன அர்த்தம்? அதுக்கப்புறம் அவனை ஆண்டவர் சோதிச்சாரு இல்லையா? நான் வாசித்து காமிச்சேன். ஆண்டவர் சோதிச்சாரு. அப்ப சொல்றாரு, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இன்று ஆமா நமக்கு கொடுக்கப்பட்டதான நித்திய ஜீவனை நாம பற்றி கொள்ளுகிறோமா என்று சொல்லி பார்க்கிற தேவனாய் காணப்படுகிறார். அலட்சியமாய் பார்க்கிறோமா, ரட்சிப்பை அலட்சியம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறோமா என்று ஆண்டவர் பார்க்கிறவராய் காணப்படுகிறார். ஆனபடியால் தான் நித்திய ஜீவனை நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அதுதான் நம்ம பெற்றுக்கொண்ட காரியம். ஆனால் பற்றி கொள்ள வேண்டும் என்கிறதான
ஆணையை நம்ம பெற்றிருக்கிறோம் அல்லது கட்டளையை நம்ம பெற்றிருக்கிறோம். அப்படி பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அதை காத்து கொள்ளுகிறவர்களாக இருப்போமானால் 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவன். அப்படி இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிந்திருக்கும். பெற்றுக்கொள்றதுனா என்ன, பற்றி கொள்றதுனா என்ன. ஏன்னா கிறிஸ்தவத்துக்குள்ளே காணப்படுகிற அல்லது ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்குள்ளே காணப்படுகிற ஒரு பெரிய அலட்சிய மனப்பான்கு என்ன அப்படின்னா, நான் சத்தியத்தை அறிந்து கொண்டேன், ஆண்டவரிடத்துல நான் நெருங்கி விட்டேன், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயபக்தியாய் கொஞ்ச நாட்கள் வாழ்ந்து விட்டு அதற்கு பின்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் எப்படி காணப்படுறாங்க, நீங்க மனம் திரும்புதலுக்கு முன்பாக அவர்கள் எப்படி பார்த்தீங்களோ அந்த நிலைக்கு அவர்கள் போகிறவர்களா இருக்கிறாங்க. அதுக்கு பேர் என்ன கிடையாது, மனம் திரும்புதல் கிடையாது. மனம் திரும்புதல் என்று சொன்னால் அவ்வளவு நாட்கள் நீங்க வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தமற்ற வாழ்க்கை என்று நீங்கள் ஒத்துக்கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஈவன் உங்களுடைய தெய்வ நம்பிக்கை கூட தவறானது, தவறான புரிதல், தவறான நம்பிக்கை என்று ஒத்துக்கொண்டு வந்திருக்கிற ஜனம் திரும்பவும் நீங்க பழைய வாழ்க்கைக்குள்ள போனீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இப்ப சிந்திச்சு பாருங்க. ஆனபடியினாலே இந்த பற்றிக்கொள் என்பது முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படுது. சரி, பெற்றதை பற்றிக்கொள் என்கிற கட்டளையினுடைய முக்கியத்துவத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாய் பார்த்து இந்த செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அப்ப இந்த யோவான் வந்து பேசினதான 1 யோவான் 2:25 நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு பண்ணின வாக்கு தத்துவம். அப்படி வாசிக்கிறோம். அவர் சொன்ன 25வது வசனத்துக்கு மேலே இருக்கிறதான சில வசனங்களையும் அடுத்த வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம். மேலே இருக்கிற வசனங்கள்னா 1 யோவான் 2:18-24, அதுக்கப்புறம் 26வது வசனம். என்ன ரீசன், ஏன் வந்து நித்திய ஜீவனை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற ஆண்டவர் அதை பற்றிக்கொள் என்று சொல்லுகிறதனுடைய காரணம் அல்லது முக்கியத்துவம். முதல் காரணம், இது கடைசி காலமாய் இருக்கிறதுனால் அல்லது நம்ம வாழ்கிறதான இந்த காலம் கடைசி காலமாய் இருக்கிறபடினால் என்று அவர் எழுதுகிறார். 18 நான் வாசிக்கிறேன் பாருங்க. பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது, அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டு, இதை நான் வரிசையா வாசித்தேன், அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன் வந்து இந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு சொல்லப்படுகிறது, எச்சரிக்கப்படுகிறது என்று சொன்னால், நீங்கள் வாழ்கிற பிள்ளைகள் வாழ்கிற இந்த நாட்கள் அல்லது காலம் என்பது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் ஒரு கூட்டம் அல்லது ஒரு ஜனம் பிரிந்து போனாங்க. அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்ல என்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். சரி, 20வது வசனம். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். 21வது வசனம். நீங்கள் அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். 21வது வசனம். சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதினாலும் சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாய் இராது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். யாருக்கு எழுதுறாரு, எதுக்கு எழுதுறாரு? நிறைய பேர் நம்ம எப்படி யோசிப்போம்னா, நான் தான் வந்து அறிந்திருக்கிறேனே, எனக்கு எதற்காக நீங்க திரும்பவும் இதை சொல்லணும், எனக்கு இந்த காரியம் தெரியும் அல்லவா, எனக்கு எதற்காக திரும்பவும் இதே செய்தி, உங்களுக்கு மட்டும்தான் இந்த திரும்பவும் அதே செய்தி. யோவான் இந்த காரியத்தை எழுதும் போது அவர் சொல்லுகிறார், நான் சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் எழுதல, என சத்தியத்தை அறியாதவர்களுக்கு இந்த செய்தி, இந்த நிருபம் புரியாது. அவர் சொல்றாரு, சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதினாலும் சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாய் இராது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். அப்ப யாருக்கு தான் சில செய்தி புரியும், யாருக்கு தான் சில காரியங்கள் சொல்லப்படும் அல்லது எழுதப்படும் என்று சொன்னால், சத்தியத்தை அறிந்திருக்கிறவர்களுக்கும் ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்களுக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, நித்திய ஜீவனுடைய வாக்கு தத்தத்தை பெற்றவர்களுக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதான செய்தி வந்து வித்தியாசமான செய்தி. அப்ப இந்த இடத்துல இந்த நிருபத்தில் சொல்லப்படுகிற காரியமா இருந்தாலும், இன்னைக்கு நான் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிற காரியமா இருந்தாலும், ரட்சிக்கப்படாதவர்களுக்கோ வாக்கு தத்தத்தை பெறாதவர்களுக்கோ சொல்லப்படுகிற செய்தி அல்ல, சத்தியத்தை அறிந்திருக்கிறபடியினால் உங்களுக்கு சொல்லப்படுகிறதான செய்தி. 22வது வசனம். இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறு யார் பையன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல. இதெல்லாம் வாசிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல,
குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாயிருக்கிறான். ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள் என்று சொல்லி எழுதுறார். என்னென்ன வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றாரு ஒன்றா வாசிக்கலாம். அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்துனா உங்களுக்கு தெரியும். அவர் என்ன சொல்றாரு? அந்தி கிறிஸ்துனா பிசாசை குறிக்கிறது 18ஆம் வசனத்துல. 22ஆம் வசனத்தில் நீங்க பார்க்கும்போது பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனை. அப்ப அந்தி கிறிஸ்துன்றது பிசாசையும் குறிக்கிறது, பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவ மனிதனையும் அது குறிக்கிறது, அல்லது மனிதர்களையும் குறிக்கிறது. அந்தி கிறிஸ்துக்கள் அப்படின்னு சொன்னா பிசாசை பின்பற்றி போகிற ஜனத்தை, அல்லது தங்களை அறியாமலோ அறிந்தோ பிசாசை போதிக்கிறவர்களை குறிக்குது. அது 18ஆம் வசனம். சத்தியம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? சத்தியம் என்று சொன்னால் தேவனையும் தேவனுடைய வசனத்தில் மறைந்திருக்கிற செய்தியையும் குறிக்கிறது. அது 21ஆவது வசனத்தை சொல்றார், நீங்க சத்தியத்தை அறியாததினால் அல்ல அறிந்திருக்கிறதுனாலும், சத்தியத்திலே ஒரு பொய்யும் இராது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலும் உங்களுக்கு நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சத்தியம்னா தேவனையும் அவருடைய வசனத்திலே அவர் சொன்ன காரியங்களிலே அடங்கி இருக்கிற செய்தியையும் அது குறிக்கிறது. பொய் அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் அதுக்கு ஆப்போசிட். பொய்னா பிசாசையும் தேவ வசனத்தை புரட்டி கொடுக்கப்படுகிறதான பொய் செய்தியையும் பார்த்தீங்கன்னா குறிக்கிறது. 21ஆவது வசனத்தினுடைய அர்த்தம் அது. பொய்யன் அப்படின்னு சொல்றாரு. பொய்யன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனை குறித்து பொய்யன் அப்படின்னு சொல்றாரு. இயேசுவை கிறிஸ்து அல்ல அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசுவை கிறிஸ்து அல்லன்னு மாதிரி. இயேசுனா யாரு? இயேசு அப்படின்னா உங்களுக்கு தெரியும், கன்னி மரியாள் இடத்துல உற்பத்தி ஆகி 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமியிலே மனிதனாக பிறந்தவர். பெத்லெகேம்ல நாசரேத் என்ற ஊரில் வளர்ந்தவர். அந்த பிராந்தியத்தில் ஊழியம் செய்தவர். ரோமர்களுடைய ராஜ்யத்தில் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அநியாயமாக என்ன பண்ணார்? இவர்களால் தீர்க்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டார். ஆக்சுவலாக அதனுடைய பின் காரியங்களை பார்க்கும்போது நமக்காக, தேவனுடைய ஜனங்களுக்காக, அவரை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்காக அவர் பார்த்தீங்கன்னா அந்த காரியத்தை, அந்த பாதையை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று அர்த்தம். அப்போ இயேசுவை, இது நார்மலாக சொல்றதான, இயேசுவை கிறிஸ்து அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி புரிஞ்சிட்டு இருக்கீங்க? இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவன் இந்த மனுஷன், இந்த இயேசு என்று பெயரிடப்பட்டு 2000 வருஷத்துக்கு முன்பாக இந்த பூமியில வாழ்ந்ததான அந்த மனிதனை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவன். கிறிஸ்துனா, கிறிஸ்து என்று சொன்னால் எபிரேய பாஷையில மேசியா. கிறிஸ்து என்று சொன்னால் அபிஷேகிக்கப்பட்டவர். கிறிஸ்து என்று சொன்னால் நமக்காக வந்தவர், அப்படிதானே? அபிஷேகிக்கப்பட்டவர் கிறிஸ்து அப்படி சொன்னால் நமக்காக வந்தவர். நீங்க பழைய ஏற்பாடு புத்தகத்தை எடுத்து வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, எதுக்கு வந்தார் ஆண்டவர்? அவரு நம்ம ரட்சிக்க வந்தார்ல. கிறிஸ்து அப்படின்னா நம்ம ரட்சிக்க வந்தவர். அப்ப பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், நானே கர்த்தர், என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லை. அப்ப ஒருவன் இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறான் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் அல்ல என்று மறுதலிக்கிறவன், இயேசு கிறிஸ்துவை ரட்சகர் அல்ல என்று மறுதலிக்கிறவன், இயேசு கிறிஸ்துவை பரலோகத்தின் தெய்வம் அல்ல என்று மறுதலிக்கிறவன், இயேசு கிறிஸ்துவை பரலோகத்திலிருந்து வந்தவர் அல்ல என்று சொல்லுகிறவன், அதான் இந்த பூமியிலே தோன்றினவர், எங்களுக்கு தெரியாதா? மரியாளிடத்துல பிறந்தவர் தானே, யோசேப்பின் குடும்பத்தில் வளர்ந்தவர் தானே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்குரியவராகவே அவரை பார்க்கிறவர்கள் இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவன் என்று சொல்லி அர்த்தம். சரி, பிதாவை உடையவன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. பிதாவை உடையவன் அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா குமாரனை அறிக்கை இடுகிறவனை குறிக்கிறது. 23ஆம் வசனத்தில் நீங்க வாசிக்கிறீங்க. பிதாவை உடையவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா குமாரனை அறிக்கைன்னா இங்க பார்த்தீங்கன்னா இயேசுவை அவங்க குமாரனை அறிக்கை எடுக்கிறதா அல்ல. குமாரனை அறிக்கை எடுக்கிறதுனா இயேசு கிறிஸ்துவை அறிக்கை எடுக்கிறவன் அவன் பிதாவை உடையவன் என்று அர்த்தம், அதாவது தெய்வத்தை உடையவன். அடுத்தது பிதாவற்றவன். 23ஆம் வசனம் பிதாவற்றவன் என்ன அர்த்தம் அப்படின்னா குமாரனை மறுதலிக்கிறவனை குறிக்கிறது, அதாவது இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று சொல்லுகிறவனை குறிக்கிறது. பிதாவற்றவன்னா தெய்வமற்றவன் என்று சொல்லி அர்த்தம். குமாரனை மறுதலிக்கிறவனை குறிக்கிறது. சரி, குமாரனை மறுதலிக்கிறவனா ரொம்ப சிம்பிளா
தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்பதை மறுதலிக்கிறவன். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நீங்க போய் வாசிக்கும் போது, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத ஆவியை குறித்தும் அறிக்கை பண்ணுகிற ஆவியை குறித்தும் அங்க பேசுகிறார். அப்ப அந்த ஆவி பாத்தீங்கன்னா அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அப்படின்ட்டு அவர் பேசுகிறபடினாலே, குமாரனை மறுதலிக்கிறவன், குமாரனை அறிக்கை பண்ணுகிறவன் என்ன அர்த்தம்னா, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், காணக்கூடாத தேவன் அதரிசனமானவர், நான் காணக்கூடியதான ரூபத்திலே இந்த பூமியிலே அவர் தோன்றினார் என்று சொல்லி அறிக்கை இடுகிறவனையும் இல்ல மறுதலிக்கிறவனையும் அது குறிக்கிறது. அதான் குமாரனை மறுதலிக்கிறவன், குமாரனை அறிக்கை செய்கிறவன் என்பதனுடைய அர்த்தம். அடுத்து பாத்தீங்கன்னா, குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருக்கிறவர்கள் அப்படின்ற வார்த்தையை 25ஆம் வசனம் சொல்றாரு. குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருக்கிறவர்கள் அப்படின்னு அர்த்தம். 2 பேர்ல நிலைத்திருக்கிறவர்களா? அப்படி அல்ல. அவர் சொல்றாரு, ஆதி முதல் கேள்விப்பட்டதில் நிலைத்திருக்கிறவர்கள் சொல்றாரு. 25ஆம் வசனம் நீங்க போய் வாசிங்கன்னா அதுல காணப்படுது. என்ன அப்படின்னு சொன்னா, அப்படி நிலைத்திருக்கிறவர்கள் ஆதி முதல் 24ஆம் வசனம், ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவுது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் எப்படி நிலைத்திருக்கிறீங்க? குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருக்கிறீர்கள் அப்படி சொல்றாரு. அதனுடைய அர்த்தம் என்ன? ஆதி முதல் கேள்விப்பட்டது என்ன? 1 யோவான்ல இந்த 1ஆம் அதிகாரத்துக்கு போய் 5 வசனங்களை வாசிக்கலாம். 1 யோவான் ஆதி முதல் கேள்விப்பட்டதான காரியம், ஆதி முதல் கேள்விப்பட்டதில் நிலைத்திருக்கிறாங்களா? அப்படி நிலைத்திருக்கிறவர்கள் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருக்கிறாங்க அப்படி சொல்றாரு. அது 2 பேர்ல நிலைத்திருக்கிறதா என்று பார்க்கலாம். 1ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 1 யோவான் 1:1-5. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும், எப்படிலாம் சொல்லிட்டு போறாரு. ஏன்னா எக்ஸ்பிளைன் பண்றாரு. காடை பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்றார். ரட்சகரை பாத்தீங்கன்னா அவர் விளங்க பண்ணுகிறார். அதுக்கு அவர் யூஸ் பண்றதான டேர்ம்ஸ் ஆதி முதல் இருந்ததும். அப்ப ஃப்ரம் த பிகினிங் பாத்தீங்கன்னா காணப்படுகிற ஒன்றை குறித்து பேசுகிறார். அதை குறித்து என்ன பண்றாங்க, ஜனங்க கேள்விப்படுறாங்க. எப்படி கேள்விப்படுவாங்க? ஆதி முதல் இருக்கிறத ஒருத்தர் கேள்விப்படணும் அப்படின்னு சொன்னா பார்க்கல இல்லையா? பார்க்காத ஒன்றை கேள்விப்படணும் அப்படின்னா அவர் செய்தியை அனுப்பினால்தான், அல்லது இந்த பூமியிலே காணப்படுற மனுஷர்களுக்குள்ளே அவர் இடைப்பட்டு ஏவி அதை பேசினா அந்த ஜனங்க தேவ மனிதர்களாக அந்த செய்தி என்ன பண்ணுவாங்க, ஆதி முதல் இருக்கிறவரை குறித்து அவங்க சொல்லுவாங்க. ஒரு எழுதுறாரு, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் அடுத்தது பாட்டு எங்கள் கண்களினாலே கண்டதும் அப்படின்னு சொன்னா, இப்ப ஆதி முதல் இருந்ததும் கேட்டது மாத்திரம் அல்ல, இப்ப கண்களினாலே நாங்கள் காண்கிறோம், நாங்கள் நோக்கி பார்த்ததும். அது என்ன? கண்டது நோக்கி பார்த்தது, கண்டதும் நோக்கி பார்த்ததுன்னா கண்டாயிடுச்சு. இப்ப நோக்கி பார்க்கிறதுனா என்ன? அவர் தானா ஆதி முதல் இருக்கிறவர் தானா, நாங்க கேள்விப்பட்டோமே அவர் தானா என்று சொல்லி என்ன பண்றாங்க, நோக்கி பார்க்கிறாங்கன்னா ஆராய்ந்து பார்க்கிறாங்க, உற்று பார்க்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அப்ப ஜீவ வார்த்தை என்கிறதான ஒரு டேர்ம் எடுத்துக்கிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, தேவனை குறித்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆதி முதல் இருக்கிறவர், அவரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா அவர் என்ன பண்றோம், இன்னைக்கு எங்களுடைய லைஃப்ல அவரை நாங்கள் கண்டோம், நோக்கி பார்த்தோம், எங்களுடைய கைகளினாலே நாங்கள் தொட்டோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப இவர்கள் என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன பண்றாங்க, பேசுறாரு, அல்லது இயேசு கிறிஸ்துவை என்ன பண்றாரு, அறிவிக்கிறார். இவர் யாரோடு கூட இவர்கள் வாழ்ந்தார்கள், யாரை கண்டார்கள், யாரை நோக்கி பார்த்தார்கள், யாரை தொட்டு பார்த்தார்கள், இயேசு கிறிஸ்துவை தொட்டு பார்த்தார்கள். ஏன்னா இவங்கெல்லாம் யாரு, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ், அல்லது டிசைபிள்ஸ் ஆஃப் ஜீசஸ், அல்லது அப்போஸ்டல்ஸ் ஆஃப் ஜீசஸ், அல்லது இவர்கள்லாம் சில்ட்ரன் ஆஃப் லார்ட் ஜீசஸ். அப்ப இவரை என்ன பண்றாங்க, இவர்கள் தங்களுடைய தகப்பனாக அறிந்திருக்கிறார்கள். அவருடைய செய்தியை அவருடைய முன்னோர்கள் பிதாக்கள் அவர்கள் சொன்னதையும் எழுதி வைத்ததையும் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றோ அவரை கண்ணாலே கண்டு அவரை நோக்கி பார்த்து கைகளினாலே தொட்டாங்க. ஜீவ வார்த்தையை பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் கண்களினாலே பார்த்து கைகளினாலே தொட்டு பார்க்க முடியுமா? எப்படி நினைக்கிறீங்க? இப்ப இதுல எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் ஜீவ
வசனங்கள் அப்படின்னு சொல்றோம். அப்போ இதை நம்ம தொட்டு பார்த்தா நம்ம வந்து ஜீவ வார்த்தையை வந்து தொட்டு பார்க்கணும்னு அர்த்தமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஜீவ வசனங்கள் தான், ஜீவ வார்த்தைகள் தான். அதனுடைய அர்த்தம்னா இதற்குள் அடங்கி இருக்கிற சத்தியத்தை குறிக்குது. நீங்க எடுத்து 2 வசனத்தை வாசிக்கிறீங்க, அந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த வசனமானது அது வந்து ஜீவ உள்ளதுதான். ஆனால் அதற்குள் அடங்கி இருக்கிறதான அந்த சத்தியத்தை தான் குறிக்கிறது ஜீவ வசனம் என்கிற வார்த்தை. ஜீவ வார்த்தை என்கிறது ஆவியா இருக்கிறது என்றதான காரியம் அதற்குள் அடங்கி இருக்குது. ஏன்னா அது எல்லாருக்கும், யார் வேணா இதை தொடலாம்ல, இதை கீழ்ச்சி போட்டு காலால கூட எல்லாரும் மிதிக்கலாம்ல, தீல கூட எடுத்து என்ன பண்ணலாம், போட்டு பொசுக்கலாம்ல. அப்ப ஜீவ வார்த்தைனா என்ன அர்த்தம்? நீ தீல போட்டாலும் அது என்ன ஆகாது, மறைந்து போகாது, அப்படிதானே? அப்ப ஜீவன் உள்ளதுன்னா என்ன அர்த்தம்? எப்பொழுதும் ஜீவன் உள்ளது, எழுதப்பட்டதல்ல. அந்த ஜீவ வசனத்தை குறித்து எழுதி இருக்குது. ஆனால் அதற்குள் காணப்படுகிற ஜீவனை வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் குறித்து பேசுகிறார்கள், அதாவது தெய்வத்தை குறித்து பேசுகிறார்கள். அப்ப ஜீவ வார்த்தை என்கிறதான ஒன்றை அவர் எடுத்துக்கொண்டு அந்த பதத்தை வைத்து பரலோகத்தின் தெய்வனை எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி சொல்றாரு. அடுத்து தொடர்ந்து அவர் சொல்றாரு, ஜீவ வார்த்தையை குறித்து அறிவிக்கிறோம், அதாவது அவர் உங்களுக்கு அறிவிக்கிறோம். ரெண்டாவது, அடுத்து ஜீவன் என்கிறதான டேர்ம், அந்த பதத்தை வைத்து அல்லது வார்த்தையை வைத்து என்ன பண்றாரு, அந்த தெய்வத்தை எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை கண்டு. ஜீவனை காண முடியுமா? திரும்ப அடுத்த கேள்வியில, ஜீவனை ஒரு மனிதன் காண முடியுமா? இப்ப எப்படி வந்து ஒரு மனுஷன் ஜீவனோடு இருக்கிறான் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும்? ஒரு மனுஷன் கண்களை விழித்து பார்த்தால், ஒரு மனுஷன் பேசினால், அசை உண்டானால், அல்லது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு மெடிக்கல் நாலேஜ் இருந்ததுன்னா நீங்கள் ஸ்டெதஸ்கோப்லாம் வச்சு பல்ஸ் எல்லாம் இருக்குதா அப்படின்லாம் பார்த்து டாக்டர்ஸ்ட்டை கொண்டு போனால் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு மனுஷன் ஜீவனோடு இருக்கிறானா அப்படின்னு அவனுடைய சரீரத்தினுடைய சில காரியங்களை வைத்து தான் அவர்கள் கண்டுபிடிக்க முடியும். இல்லை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, ஜீவன் போயிடுச்சு, நீங்கள் என்ன பண்ணலாம், இவரை வந்து கொண்டு போய் கடைசி காரியங்களை பார்க்கலாம், அடக்கம் பண்ணலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, சொல்லிடுவாங்க. இன்னும் சொல்றாங்க, ஜீவனை நாங்கள் கண்டு அப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை கண்டு, இயேசு கிறிஸ்துவை கண்டு அப்படின்றது அர்த்தம் அல்ல. என்ன அப்படின்னா, அந்த ஜீவனை குறித்து அவர்கள் சொல்லும்போது அந்த ஜீவன் வெளிப்பட்டது, அதாவது தெய்வத்தை குறித்து பேசலாம், அந்த ஜீவன் வெளிப்பட்டது நாங்கள் காணும்படியே பிதாவினிடத்தில் இருந்ததும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிதாவினிடத்திலிருந்து ஜீவன் வெளிப்பட்டது அப்படின்னா பிதா தான் ஜீவன், பிதா தானே ஸ்பிரிட், பிதா தானே ஆவியாய் இருக்கிறவர். அப்ப பிதாவினிடத்திலிருந்து வெளிப்பட்டதுன்னா பிதாவினிடத்திலிருந்து காணப்பட்டதான வேறொரு ஜீவன் வெளிப்பட்டது என்ற அர்த்தம் அல்ல. பிதா எங்களுக்காக எப்படி வெளிப்பட்டு இருக்கிறாரு? மனிதனாக வெளிப்பட்டு இருக்கிறார். பிதாவினிடத்திலிருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமா இருக்கிற, என்றென்றைக்கும் இருக்கிறதான ஜீவன் அது இல்லையா? ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து, அது யாரு அப்படின்றது சாட்சி கொடுக்கிறோமா, அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இது வந்து ரெண்டாவது. மூன்றாவது, இருங்க, அது நீங்களும் எங்களோட இந்த மாதிரி சத்தியத்தை அறிந்து ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. சரி, இதை நான் முடிச்சிடுறேன். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது அப்படின்னு சொன்னா நமக்கு எப்படிதான் தோணுகிறது? 2 பேரோட இவர்கள் ஐக்கியப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள் அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம், நம்ம எளிதாக புரிந்து கொள்ள முடியும், எளிதாக எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ வந்து ஈஸியாக வசனத்தை புரட்டிட முடியும். இது என்ன அப்படின்னு சொன்னா, ரொம்ப சிம்பிளாக நீங்க வேதத்துல வாசித்திருப்பீங்க, தேவன் வந்து தன்னை குறித்து சொல்லும்போது அல்லது தான் மனிதனாக வெளிப்படுகிற காரியத்தை குறித்து, அதாவது இரட்சகராய் வெளிப்படுகிற காரியத்தை குறித்து பேசும்போது அவர் ஒரு காரியத்தை வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்லுவார், நானே அவரென்று விசுவாசிக்கணும் அப்படின்ற ஒரு காரியத்தை ஏசாயா 43ஆம் அதிகாரத்துல 10, 11, 12 வசனங்களை பேசுவார். ஏன் பேசுறாருன்னா, அஃப்கோர்ஸ் இரட்சகராக வெளிப்பட போகிற காரியத்தினாலதான். நானே அவரென்று நீங்கள் என்ன பண்ணணும், உணர்ந்து அறிந்து விசுவாசிக்கணும். அதற்கு நீங்க சாட்சியா இருப்பீங்க. தாசனாக வெளிப்பட போகிறதான வரும் சாட்சியாக இருப்பார். எனக்கு முன்னே வேற ஒரு தேவன் கிடையாது, எனக்கு பின்னால வேற ஒரு தேவனும் கிடையாது, நானே கர்த்தர், என்னை இல்லாமல் ரட்சகர் கிடையாது, நான் ரட்சித்து விளங்கும் பண்ண முடி இந்த காரியத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். அப்ப இவரே அவர் அப்படின்னு விசுவாசிக்கிற காரியத்தை குறித்து
அவர் பார்த்தீங்கன்னா நம்மளை ரட்சிக்க வெளிப்பட போகிறார் என்று தீர்க்க தரிசனமாய் அறிவித்தாலும் சரி, அவர் ரட்சிக்கிறவர் பார்த்தீங்கன்னா நமக்காக வெளிப்பட்டாலும் சரி, இந்த காரியம் பேசப்பட்டது. நீங்க யோவான் 8ஆம் அதிகாரத்தில் நீங்க போய் வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து சொல்வாரு, நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே நீங்க பார்த்தீங்கன்னா நான் வேறு, பரலோகத்தில் இருக்கிற பிதா என்று நீங்கள் நம்புகிற சொல்லுகிறவர் வேறொருவர் என்று நீங்கள் விசுவாசித்தால் உங்கள் பாவங்களிலே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்படியே நிலைத்திருப்பீங்க, உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாக முடியாது. ஆனால் எப்படி விசுவாசிக்கணும்? நானே அவர் என்று நீங்க விசுவாசிக்கணும். விசுவாசித்தால் என்ன பண்ணலாம்? பாவத்திலிருந்து அவங்க கேட்குறாங்க. அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிற ஆச்சரியமா இருக்கும். அவர்கள் கேட்கிறார்கள், நீர் யார்? அவரை சொல்றார், நானே அவர் என்று விசுவாசியாவிட்டால். அப்போ அவங்க கேட்குறாங்க, அதுக்கு சொல்றாரு, நான் பார்த்தீங்கன்னா 24 வசனத்தில் இருக்கேன், அப்புறம் எடுத்து வாசிக்கணும். யோவான் 8:24-25 அப்புறம் வாசிக்கலாம். நீங்க பாவங்களிலே சாவீர்கள், நானே அவர் என்று விசுவாசியாவிட்டால் அப்படி சொல்றாரு. அவங்க கேட்குறாங்க, நீர் யார் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர் தான். நம்ம இப்போ வாசித்தோம் அந்த செய்தியில என்ன வாசித்தோம் அப்படின்னு சொன்னா, ஆதி முதலாய் நீங்கள் கேட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் பிதாவிலும் குமாரனிலும் நிலைத்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். யோவான் சொல்றாரு, நாங்கள் பிதாவிலும் குமாரனும் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் நிலைத்திருங்க, ஐக்கியப்பட்டிருங்க அப்படின்ட்டு என்ன பண்றாரு, எழுதுறாரு. அப்ப இந்த ஆதி முதலாய் கேள்விப்பட்டது அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவானவர் சொல்றாரு, நானே அவர் என்று நீங்க விசுவாசிக்கணும், இவரே அவர் என்று விசுவாசிப்பதுதான் ஆதி முதல் நீங்க கேள்விப்பட்ட காரியம். அப்ப அவர்கள் கேட்கும்போது யோவான் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல அதற்கு அவர்கள் நீர் யார் என்றார்கள். இயேசு ஆதி முதலாய் நீங்கள் உங்களுக்கு சொல்லி இருக்கிறதா இதை வாசிக்கிறோம். Who are you? They asked. Just what I have been telling you from the beginning. ஆரம்பத்திலிருந்து நான் சொல்லி கொண்டு இருக்கிறது தான் அப்படின்றார். KJVல இருக்கு. Then said they unto him, Who are you? And Jesus said unto them, Even the same that I said unto you from the beginning. ஆரம்பத்திலிருந்து சொல்லியிருக்கிற சேம் பர்சன். நீங்க போய் வாசிப்பீங்க யாத்திராகமத்தில், மோசே கேட்பான், யார் நீங்க, நான் என்னைய போய் சொல்லணும், நான் தான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், ஐ ஆம் தட் ஐ ஆம், அதே சேம் பீயிங் சொல்றேன், நீ போ. அப்ப இவரே அவர் என்று விசுவாசிக்க வேண்டாம், இவர் வேற அவர் வேற. பிதாவானவர் குமாரன் அல்ல, குமாரன் என்று சொல்லப்படுகிறவர் பிதா அல்ல என்று சொல்லி விசுவாசிக்கிறதான காரியம்தான் அந்தி கிறிஸ்து அல்லது அந்தி கிறிஸ்துவனுடைய செய்தி என்ற அர்த்தம். அப்ப நிறைய பேர் இதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் கூட இருக்கிறது அப்படி சொன்னா 2 பேரையும் நம்பணும், 2 பேரோடு கூட ஐக்கியப்பட்டவர்களா இருக்கணும்னு நம்புறாங்க. அப்படி அல்ல. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இவர்தான் அவர் என்று விசுவாசிக்கிற காரியம். பிதாவானவர் எங்களுக்காக மனிதனாக வெளிப்பட்டார், ஆனபடினாலே குமாரன் என்று அழைக்கப்பட்டார். அவர்தான் இயேசு கிறிஸ்து, அவர்தான் எங்களுடைய கர்த்தர் என்று விசுவாசிக்கிற காரியம் தான் அவர்தான் இவர் என்று விசுவாசிக்கிற காரியம். இவர்தான் அவர் என்று சொல்லி விசுவாசிக்கிற காரியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து தான் எங்களை உண்டாக்கின தெய்வம், என்னுடைய பரலோகத்தின் பிதா என்று சொல்லி விசுவாசிக்கிறதான காரியம். இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜீவன் என்பதான வார்த்தையை வைத்து அவர் விளக்குறார். அடுத்து 4ஆம் வசனம் பாருங்க. எங்க போயிட்டோம் இப்ப? நம்ம 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு போயிருக்கோம். அடுத்து அவர் சொல்றாரு, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம், தேவன் ஒளியாயிருக்க. 3வது ஒரு டேர்ம் வச்சு விளக்குறாரு, ஒளி. தேவன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா லைட்டு, ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரில் ஒன்றுமே பொய் கிடையாது, அவரிடத்துல கொஞ்சம் கூட மாசு இல்லை, அவரிடத்துல கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை, மாறாதவராக இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை, இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு. யாரிடத்துல? யாரை குறித்துங்க பேசிட்டு இருக்காரு? தொடர்ந்து தெய்வத்தை குறித்து பேசிட்டு இருக்கிறாரு. ரட்சிக்க அந்த தெய்வம் உங்கள்கிட்ட வந்தாரு, அவரை குறித்து நாங்கள் சுவிசேஷமா உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று சொல்லி தான் பேசி கொண்டு இருக்கிறார். அப்ப தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் இருள் இல்லை. இதை யாரோ எங்களுக்கு இந்த செய்தியை கொண்டு வரல, இது நாங்கள் அவரிடத்துல கேட்டு, அந்த தெய்வத்திடத்துல கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. அப்ப ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் இருக்கிறது என்று சொன்னால் 2 பேரோடு இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம் அல்ல. இவரே அவர் என்று விசுவாசிக்கிறதை எது குறிக்கிறது? பிதா வேறொருவர் என்றும். ஏன்னா பிதானா ஆவியா இருக்கிற இந்த தெய்வத்தை குறிக்கிற வார்த்தை. பிதா என்று சொன்னால் நம்மை அவர் உண்டாக்கினபடினால பிதா என்று அழைக்கப்படுகிறதான வார்த்தை. அந்த பிதா
பிள்ளைகளை ரட்சிக்கிறதற்கு பிள்ளைகளில் ஒருவரைப் போல மாம்சமும் ரத்தம் உடையவராக அவர் வெளிப்பட்டு நம்மை ரட்சித்தார். எப்படிதான் விசுவாசிக்கணும்? பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகணும்னா பிதா வரல அப்படின்னு சொல்லக்கூடாது. பிதா பூமியில மனிதனாக வந்தார், இரட்சகராக வெளிப்பட்டார். இவரே அவர், அவரே இவர். அங்க போனாலும் யாரை தான் பார்க்க போறோம்? நாங்கள் கண்டு நோக்கி பார்த்து தொட்டு பார்த்து அறிந்து கொண்டதான எங்களை உண்டாக்கின அந்த தெய்வத்தை தான், இரட்சகரை தான் அங்க போனாலும் என்ன பண்ண போறோம்? காணப்போகிறோம் என்கிறதான உணர்வும் அறிவும் நமக்கு காணப்படும். அப்படி இல்லை அப்படின்னா இவர் அவர் அல்ல, அவர் இவர் அல்ல என்றார். அவனை குறித்தான் வேதம் சொல்லுகிறது. அந்தி கிறிஸ்துக்கள் என்று வேதம் சொல்லுகிறதே ஒழிய இந்த டேர்மை கேட்ட உடனே நிறைய கிறிஸ்தவர்கள் சொல்லுகிற வார்த்தைன்னா 2 பேரை நீ நம்பிடு. பிதா வேறொருவர் என்றும் நமக்காய் மனிதனாய் வெளிப்பட்ட இயேசு வேறொருவர் என்றும் நீ நம்பிவிடு. அப்படி நம்பிவிட்டால், அறிக்கை செய்தால் நீ அந்தி கிறிஸ்து அல்ல என்று சொல்லி பயமுறுத்துகிறவர்களாக காணப்படுறாங்க. இதனாலதான் சொல்றாரு, நீங்கள் வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறீர்கள். என்ன வாக்குத்தத்தத்தை? ரட்சிப்புக்கான, நித்திய ஜீவனுக்கான வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறீர்கள். இது கடைசி காலமா இருக்கிறபடினால உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்க? அதை பற்றி கொண்டவர்களா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க என்று அவர் விளக்குகிறார். அடுத்து இந்த வார்த்தை 25ஆம் வசனத்தை சொல்லிட்டு 26ல என்ன சொல்றாரு அப்படின்னா, அநேகர் வஞ்சிக்கப்பட ஏதுவான காலமா இருப்பதனால இந்த செய்தி உங்களுக்குன்னு சொல்றாரு. 26ல நீங்க வாசிக்கிறீங்க, உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். நான் முன்னாடி கேட்டேன், யாருக்கு எழுதினாரு? சத்தியத்தை அறிந்திருக்கிறவர்களுக்கு தான். சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராது என்று அறிந்திருக்கிறவர்களுக்கு தான் இந்த செய்தியை அவர் கொடுக்கிறார், நிருபத்தை எழுதுகிறாரு. அவர் சொல்கிறார், உங்களை சத்தியத்தை அறிந்தவர்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எச்சரிப்பு உண்டாகும்படியாக இந்த காரியத்தை நான் சொல்றேன், நான் எழுதுறேன் என்று சொல்லி அவர் எழுதுகிறேன். நீங்க வேதத்துல வாசிப்பீங்க. அப்படி எழுதுன்னு இருப்போமா? ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை நாமே தாழ்த்துவோம். செய்தியின் முக்கியத்துவம் என்ன சொன்னா, நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டிருக்கிற நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நித்திய ஜீவனை நீ பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாக்கு தத்தத்தை பெற்றதான விசுவாசிகளுடைய தகப்பன் என்று சொல்லி பின்னாட்களில பரிதான சாட்சியை பெற்றதான ஆபிரகாமுக்கு அவன் அழைக்கப்பட்டு கீழ்ப்படிந்து வந்தபோது அவனுக்கு வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் அந்த வாக்கு தத்தத்தை திரும்பவும் சொல்லி ஆண்டவர் தம்முடைய நாமத்தினாலே ஆணையிடுகிறதை நம்ம அதற்கு பின்பாக வாசிக்கிறோம். எப்பொழுது? அவனுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்ட போது. அவன் அவ்வளவு நாட்கள் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னா, அந்த வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டிருந்தான். நம்பிக்கைக்கு ஏதுவல்லாத காரியத்தை போல அது தோன்றினாலும், இந்த உலகம் அப்படி பார்த்தாலும் கூட, ஆபிரகாமோ அதை உறுதியாய் அவன் பற்றி கொண்டிருந்தபடினாலே அவன் அந்த ஆணையை பெற்றான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அது ஆபிரகாமுக்கு மாத்திரம் அல்ல, அது நமக்கும் என்று சொல்லி எபிரேய புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் மாறாததான விசேஷத்தினாலே அவர் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார், தம்முடைய நாமத்தினாலே ஆணையிட்டு இருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆனபடினால்தான் இந்த செய்தி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டதான, இலவசமாய் பெற்றுக்கொண்டதான, ஈவாய் பெற்றுக்கொண்டதான நம்மிடத்துல கர்த்தர் சொல்லுகிற காரியம், அதை பற்றிக்கொள். நான் வருகிற வரை நீ அதை பற்றிக்கொள். ரட்சிப்பை குறித்து அலட்சியமாய் இராதே என்று சொன்ன காரியம் என் மனதிலே ஆழமாய் காணப்படட்டும். மாத்திரமல்ல, ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் அடிச்சுன்னா அதற்குள்ள என்னென்ன காரியங்கள் அடங்கி இருக்கிறது, மனம் திரும்புதல் சொன்னா என்ன காரியம் அடங்கி இருக்கிறது, கீழ்ப்படுதல் என்றால் என்ன அர்த்தம், உறுதியாய் இருப்பதுன்னா என்ன அப்படின்லாம் நான் விளக்கினேன். எல்லாம் உங்களுடைய மனதிலே பதிந்திருக்கட்டும். கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, தர்மையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். சாதாரண வார்த்தைகளைப் போல ஆண்டவரே, இது நாங்கள் இந்த நிருபத்தை வாசிக்கும் போது காணப்பட்டாலும் கூட நீ சொன்னதான ஒரு நோக்கம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆழமாய் இருக்கிறபடினாலே பெற்றுக்கொண்டு நாங்கள் ஏன் அதை பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு காரியம் ஆண்டவரே, ஒரு சந்தேகம் எழும்போது ஆண்டவரே ஸ்தோத்திரம் கட்டளையாக சொல்லப்பட்டதான காரியம், இது நான் வரும் வரை நீ காத்துக்கொள்ள வேண்டும், உறுதியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நீ எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறபடினாலே நாங்கள் அலட்சியமாய் இராதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவும் மீது வைத்ததான அந்த விசுவாசத்திலே, நம்பிக்கையிலே கடைசி வரைக்கும் உறுதியாய் இருக்கவும் கர்த்தர் எங்களுக்கென்று நியமித்து வைத்த ஒன்றையும் நாங்கள் எழுந்து போகாதபடி பெற்றுக்கொண்டு களிகூர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென்.